வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 7 சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ்லேருந்து பிராக்ஸ்லானா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பிராக்ஸ்லா என்னென்ன டேர்ம்ஸ்லாம் ரிலேட் பண்ணுது அப்படின்னா, இன்ஸ்டன்ட் ஆகிற எக்ஸ்ரேஸ்னுடைய வேவ் லென்த் என்ன அப்படிங்கிறதையும், கிறிஸ்டலில் நிறைய அட்டாமிக் பிளேன்ஸ் இருக்கும், அந்த அட்டாமிக் பிளேன்ஸுக்கு இடையில் எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும், இன்சிடென்ட் எக்ஸ்ரேஸ் அந்த கிறிஸ்டலில் படும் பொழுது என்ன ஆங்கிளில் வந்து இன்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு லா தான் பிராக்ஸ் லா. இதை ஈக்குவேஷன் ஃபார்மில் சொல்லணும் அப்படின்னா என் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2d sin தீட்டா அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி எதுக்காக இந்த பிராக்ஸ் லா கண்டுபிடிக்கணும், இது என்னத்தை சொல்லுது அப்படின்னா, கிறிஸ்டலைன் மெட்டீரியல்ஸில் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பிராக்ஸ் லா நமக்கு ஹெல்ப் பண்ணுது. என் அப்படிங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லும். லாம்டா அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் எக்ஸ்ரேஸ்னுடைய வேவ் லென்த், அதை சொல்கிறது தான் லாம்டா. டி அப்படிங்கிறது ஸ்பேசிங் பிட்வீன் இன்டர் அட்டாமிக் பிளேன்ஸ். ஸோ கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய அட்டாமிக் பிளேன்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் டி. சைன் தீட்டா அப்படிங்கிறது கிளான்சிங் ஆங்கிள். கிளான்சிங் ஆங்கிள் அப்படின்னா இன்சிடென்ட் எக்ஸ்ரேஸ் அந்த கிறிஸ்டலில் என்ன ஆங்கிளில் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்றத சொல்கிற ஆங்கிள் தான் கிளான்சிங் ஆங்கிள். இப்போது இந்த பிராக்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். எக்ஸ்ரேஸை கிறிஸ்டல் மேலே நம்ம ஸ்ட்ரைக் பண்ண விடும் பொழுது, அதாவது எக்ஸ்ரேஸை கிறிஸ்டலில் நம்ம சென்ட் பண்ணும் பொழுது, இந்த எக்ஸ்ரேஸ் போய் கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோட என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரைக் ஆகும். அப்படி ஸ்ட்ரைக் ஆகிறப்போ கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்லாம் இந்த எக்ஸ்ரேஸை ஸ்கேட்டர் பண்ணி விட்ரும். அப்படி ஸ்கேட்டர் ஆகி போகும் பொழுது இந்த எக்ஸ்ரேஸ் எல்லாம் மீட் பண்ணும். எப்படி மீட் பண்ணும் அப்படின்னா, எக்ஸ்ரேஸில் க்ரஸ்ட்டும் ட்ரஃப்பும் இருக்கும். க்ரஸ்ட்டும் மீட் பண்ணுறப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்து பிரைட் லைன் ரீஜன் வந்து கிடைக்கும், பிரைட் ஃப்ரின்ச்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதுவே க்ரஸ்ட்டும் ட்ரஃப்பும் மீட் பண்ணுறப்போ டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்து நமக்கு டார்க் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கிறப்போ பாத் டிஃப்ரென்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, எக்ஸாக்ட் மல்டிபிள் ஆஃப் லாம்டா. லாம்டாவை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். வெரஸ் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் பாத் டிஃப்ரென்ஸே இருக்காது. ஏன் அப்படின்னா, இன்டர்ஃபியர் ஆகிற ரெண்டு வேவும் அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். ஒன்று 0 டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று 180 டிகிரியில் இருக்கும். அதனால தே வில் கேன்சல் அவுட் ஈச் அதர். ஸோ டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் நமக்கு எந்த ஒரு லைட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இதுதான் பிராக்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ பார்த்த இந்த கான்செப்ட்லேருந்து ஒரு கொஷின். இன் பிராக்ஸ் லா என் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2d sin தீட்டா. வாட் கண்டிஷன் மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபைட் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் டு அக்கர்? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும் பிராக்ஸ் லாலன்னு கேட்குறாங்க. ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு எக்ஸாக்ட் இன்டிஜர் மல்டிபிள் ஆஃப் வேவ் லென்த் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், என்ன கான்செப்ட்லேருந்து எந்த யூனிட்லேருந்து வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.